ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து பாரதி கிட்ட பேசுகிறாங்க. இப்போ கை கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ பரவாயில்ல ஆதி அப்படின்னு சொன்னோன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. ஆதி பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தாராளமாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகலாம், பட் ஆயின்மெண்ட் மட்டும் கண்டினியூவாக போட்டிருக்காங்க அப்படின்னோன்னா, அது நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து பேசுகிறாங்க. ஆதி எனக்கு வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நான் எப்படியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா கிட்ட வந்து சம்மதம் வாங்கிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களையும் தமிழையும் என் வாழ்நாள் பூரா நான் கைக்குள்ளே வச்சு பத்திரமா காப்பாற்றுவேன். அதில் உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, என் கூட வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து இன்னும் சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டு வந்து தலையாட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து அப்பாடா ஒரு வழியாக இப்போயாவது நீங்கள் வந்து சந்தோஷமாக சரின்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து தமிழ் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் பாரதி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் நம்ம சாங் வந்து வழக்கமாக போடுற ரொமான்டிக் சாங் ஒன்று போடுறாங்க. பாரதி வந்து ஐ டு ஐ கான்டாக்டில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வந்து ஆம்புலன்ஸ் ஒன்று வேகமாக வந்துகிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அது யாருக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு வந்து தெரியல. ஆனால் அதை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து துரைக்கு வந்து மாட்ட போகிறாரு எப்படியும். ஏன்னா ஆல்ரெடி கமிஷனர் கிட்ட சொல்லியிருக்கப்ப ஆளுங்க எல்லாரையும் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிருவாங்க எப்படியும். அப்படி பிடிக்கிறப்ப வந்து துரைக்கு தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ பாரதியை வந்து ஏற்றுக்காமல் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது நம்ம சாரதாமா. இல்லைன்னா ஒருவேளை பவானியே மாட்டினாங்கன்னா இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும். எது எப்படியோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இப்போ ஆதிக்கு பாரதிக்குமான மேரேஜ் ட்ராக் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து சாரதாமா ஏற்றுக்கிட்டாலும் அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. மரகதம் வந்து நிச்சயமாக விட மாட்டாங்க. அதே மாதிரி ரத்னத்துக்கிட்ட வந்து எப்படி வந்து தாம்பூலத்தட்டை எடுத்துகிட்டு சாரதாமாவும் ஆதியும் போய் பொண்ணு கேட்க போகிறாங்கங்கிற எபிசோடு வந்து அப்கமிங் ட்ராக்கில் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். அந்த ஆம்புலன்ஸில் வரப்போகிறது வந்து யாருக்கு அடிபட்டிருக்கும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.